لا إله إلا الله صلى على رسوله الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், وَإِيَّاكَ أَنْ تَرْتَمُّ مُسْلِمًا நீங்கள் ஒரு முஸ்லிமான மனிதனை ஏசுவதை குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சொன்னார்கள். எந்த ஒரு முஸ்லிமான மனிதனையும் ஏசுவது, திட்டுவது என்பது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சவாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு முஸ்லீமை ஏசுவது என்பது ரொம்ப கெட்ட பண்பது. கிதாலுஹு குஃப்ருன், ஒரு முஸ்லிமான மனிதனை கொலை செய்வது என்பது அது குஃபுர், காபிராக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தனாபது பில் அல்காப் பியஸல் இஸ்மில் ஃபுஸூக் பஅதல் ஈமான், நீங்கள் ஒருவருக்கொருவர் கெட்ட புனைப்பெயர்களை கொண்டு அழைக்காதீர்கள், ஈமான் கொண்டதற்கு பிறகு அந்த கெட்ட பெயர்களை கொண்டு அழைப்பது மிக மிக கெட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே எந்த ஒரு மோமினும் ஒரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமை திட்டக்கூடாது, கெட்ட புனைப்பெயரை கொண்டு அழைக்கவும் கூடாது. அதை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மேலும் சொன்னார்கள், அவு தஸத்தகு காதிபன், ஒரு பொய்யனை உண்மைப்படுத்தாதீர்கள். ஒரு பொய்யனாக இருக்கிறான், அவன் உண்மையாளன் என்று சொல்லாதீர்கள். அதே போன்று ஒரு உண்மையாளனை பொய்யன் என்றும் சொல்லாதீர்கள். பொய்யனை உண்மையாளன் என்றும் சொல்லாதீர்கள், உண்மையாளனை பொய்யன் என்றும் சொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், அவன் ஒரு முனாஃபிக், ஆயத்தில் முனாஃபிகி சலாசு, ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இதா ஹதஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். ஒய்தா வஅத அகலப, வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாறு செய்வான். ஒய்தா ஆஹத காதர, அவன் ஒப்பந்தம் செய்தால் அதற்கு மோசம் செய்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பொய்யனை குறித்து பெருமானார்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பொய்யனை குறித்து உண்மையாளன் என்று சொல்வது எவ்வளவு மோசமானது என்பதை இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அபூஜஹலிடத்திலே ஒரு சமயம் ஒருவர் கேட்டார், 40 வருட காலங்கள் உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார், அவரை சாதி உண்மையாளன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது திடீரென்று இப்பொழுது அவரை பொய்யன் என்று சொல்கிறீர்களே, அவர் பொய் சொல்கிறார் என்று சொல்கிறீர்களே, அது எப்படி என்று அபூஜஹலை பார்த்து ஒரு மனிதர் கேட்டார். காலமெல்லாம் உண்மை சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் தான் அவர்களை சாதிக் என்று சொல்கிறார், உண்மையாளன் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இன்று திடீரென்று அவரை பொய் சொல்கிறார் என்று சொல்கிறீர்களே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அபூஜஹலை பார்த்து சொல்லும்போது அபூஜஹல் சொன்னான், அவரை பொய்யர் என்று நாங்கள் சொல்லவில்லையே, அவரிடத்தில் செய்தி சொல்கிறாரே ஜிப்ரீல், அவர்தான் பொய் சொல்கிறார் என்று அவன் இப்படி சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்றால், பெரும்பாலானவர்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் போய் பிரச்சாரம் செய்வார்கள். அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போதெல்லாம் பின்னாலேயே பெருமானாருடைய சிறிய தந்தை அபு லஹப் கூடவே போவான். ஒரு அயோக்கியன், பெருமானாருடைய சிறிய தந்தை தான். ஆனாலும் பெருமானார்களுக்கு நேர் முரண்பட்டு மாறுபட்டு நடந்தவன். அவன் பெருமானாருக்கு பின்னாலே போவான். எந்த இடத்தில் நின்று கொண்டு பெருமானார்கள் பிரச்சாரம் செய்கிறார்களோ அந்த பிரச்சாரம் செய்து முடிந்த உடனே அபூ லஹப் சொல்வான், இவர் பொய் சொல்கிறார் என்று யாரை பார்த்து சொல்கிறான்? உண்மையாளரை பார்த்து பொய் சொல்கிறார் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து பெருமானார்கள் இல்லை அவர் பொய் சொல்கிறார் என்று ஒரு காலமும் சொன்னது கிடையாது.
ஒரு பொய்யனை குறித்து கூட பொய்யன் என்று சொன்னது கிடையாது பெருமானார்கள். அவ்வளவு பவித்திரமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். எனவே அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லிமான மனிதனையும் நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், கெட்ட புனைப்பெயரை கொண்டவர்களை அழைக்காதீர்கள். எந்த ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமை நிச்சயமாக சபிக்கவே மாட்டான். எனவே உண்மையாளனை பொய்யன் என்றும் சொல்லாதீர்கள், ஒரு பொய்யனை உண்மையாளன் என்றும் சொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, புனைப்பெயர் கெட்ட புனைப்பெயரை கொண்டு அழைக்காதீர்கள், அது ரொம்ப கெட்டது என்று சொன்னார்கள். இதற்கு முன்னால் இங்கே நாம் சொல்லியிருக்கிறோம், நபிகள் நாயகத்தினுடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா பிராட்டியார் இன்னொரு மனைவியை குறித்து சொல்கிற போது பெருமானார்களிடத்திலேயே சொன்னார்கள், கையை சகிக்கிறை காட்டி அவர்கள் மிக குள்ளமானவர், அதுவே அவருக்கு போதும் என்று ஆயிஷா நாய் சொன்னபோது பெருமானார்கள் கோபப்பட்டார்கள். ஆயிஷா, நீ என்ன வார்த்தையை சொல்லிவிட்டாய்? நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை கடலிலே கலக்கினால் கடல் பூராவே கெட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். குள்ளமானவர் என்ற அந்த கெட்ட பெயரை சொன்ன போதே பெருமானார்கள் அவ்வளவு தூரம் ஆத்திரப்பட்டிருக்கிறார்கள், கோபப்பட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அந்த ஒரு வார்த்தை கடலிலே கலக்கினால் கடல் பூராவிலே கெட்டு போய்விடும், அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், எத்தகைய புனைப்பெயர் கெட்ட பெயர்களையெல்லாம் கொண்டு நாம் அழைக்கிறோம், அப்படி அழைக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய பண்பாட்டு முறைகளை சொல்லித் தருகிற போது பெருமானார்கள் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, உண்மையாளனை பொய்யன் என்று சொல்லாதீர்கள், ஒரு பொய்யனை உண்மையாளன் என்று சொல்லாதீர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாட்டு முறைகளை நமக்கு பெருமானார்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பாராம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. வஅஃபினா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين.